நண்பர்களே வணக்கம். ம நான் தனலட்சுமி ஆர்கானிக் சுரேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நம்ம நியூ பேட்ச் அதாவது நலுங்கு மாவு 2 பேட்ச் கம்ப்ளீட் பண்ணி நம்ம நல்லா சேல் ஆயிடுச்சு. நல்லா ஆதரவு கொடுத்தீங்க. இப்போ அடுத்த பேட்ச் ரெடி பண்ணியாச்சு நண்பர்களே. இதுதான் அதோட நம்ம இப்போ தயாரிச்சிருக்கிற இப்போ மேக் பண்ண நலுங்கு மாவு பவுடர். ஸோ இதுதான் நண்பர்களே, இந்த கலரில் தான் இருக்கும். இது என்னென்ன நமக்கு என்னென்ன இதில் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 250 கிராம் பிளாஸ்டிக் ஜார் டப்பாவில் இருக்குது. அப்புறம் 100 கிராம் ஸ்டாண்டப் பவுச்சில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 50 கிராம் பிளாஸ்டிக் ஜார் இதில் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆவாரம்பூ, மகிழம்பூ, வேப்பம்பூ, செம்பருத்தி பூ, செம்பருத்தி லீஃபு, செம்பருத்தி இலை, வெட்டி வேறு, பூலாங்கிழங்கு, வசம்பு, ரோஸ் பட்டல்ஸு, பாசிப்பயிறு, அப்புறம் கஸ்தூரி மஞ்சள், கோரக்கிழங்கு. இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸாக இருக்குது. ஸோ இது கம்மியான இது மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இது கம்மியான அளவு பார்த்திங்கன்னா அந்த மகிழம்பூ இருக்குது. வேறு இந்த பூ அதாவது என்ன டக்குனி ஆகுதுக்குள்ள. ஸோ இது மெயின் இன்க்ரீடியன்ட். இதை வச்சு தான் இந்த நலுங்கு மாவு மேக் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. ஸோ இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், இது எதுக்கு சார் யூஸ் பண்ணணும், இல்லை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இதை பிறந்த குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை நம்ம அனைவரும் இதை யூஸ் பண்ணலாம். இது இதை அரைச்சி ஏன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு கொஸ்டின் நிறைய பேர்த்துட்டு இருக்குது. சாதாரண நம்ம சோப்பு இதே பண்ணலாமே, இது வச்சு ஏன் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறையா கொஸ்டின் இருக்குது. இந்த நலுங்கு மாவு இல்லை ஃபேஸ் ஹெல்த் பவுடர், அதாவது ஃபேஸு பாத் பவுடர், இந்த பவுடர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே தமிழர்களுடைய பாரம்பரியமாக ரொம்ப நாளாகவே இதை பயன்படுத்திட்டு வர்றாங்க. இதை மேக் பண்ணி இதை பயன்படுத்திட்டு நம்ம பயன்படுத்திக்கிட்டு மேக் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ இது இதில் என்னென்ன இதெல்லாம் போடுறதுனால நமக்கு என்ன யூஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, இதை போடுறதுனால பார்த்திங்கன்னா இயற்கையாகவே பார்த்திங்கன்னா இதில் மஞ்சள் இருக்கிறதுனால இது மஞ்சள் கிருமி நாசியாக நமக்கு, அதாவது ஃபேஸுக்கு கிருமி நாசி, உடம்புக்கு கிருமி நாசியாக செயல்படுது. சரிங்களா? இது இயற்கையாகவே பார்த்திங்கன்னா சருமத்தில் ஸ்கின்னில் இருக்கிறவர் இறந்த செல்களை அழிச்சிட்டு புது செல்கள், சருமத்தை மிருதுவாக்கி புது செல் உருவாக்குறதுக்காக பயன்படுகிறது. சரிங்களா? இதில் பாசிப்பயிர் இருக்கிறதுனால இந்த பாசிப்பயிர் என்ன பண்ணுது அப்படின்னு நாம் இப்போ பார்த்திங்கன்னா, சரும நிறத்தை, அதாவது ஸ்கின்னோட கலரை மேம்படுத்தி அதை பளபளன்னு வச்சுக்கிறது. இது ரோஜா இதழ், ஆவாரம்பூ இருக்கிறதுனால இது என்னன்னா உடம்புல இருக்கிற கெட்ட நீர், அதாவது துர்நாற்றம் அந்த மாதிரி இதெல்லாம் நீக்க பயன்படுது. ஸோ வேப்பிலை அதுவும் சிறந்த கிருமிநாசினி, அது கிருமிநாசினியாக பயன்படுது. வேப்பிலையில் கஸ்தூரி மஞ்சள் பார்த்திங்கன்னா முகத்தில் இருக்கிற கரும்புள்ளி பருக்களை குறைக்கிறதுக்கு, இல்லாட்டி சின்ன கருப்பு இது இருந்ததுன்னா அதை நீக்கிறதுக்கு பயன்படுது. சரிங்களா? இது வேப்பிலை, கஸ்தூரி மஞ்சள். வெட்டி வேர் நார்மலாகவும் யூஸ் பண்ணலாம், இதோட கலந்து யூஸ் பண்ணலாம். இது வறட்சியாக சருமத்தில் இருக்கிற ஒரு சில பேருக்கு ட்ரையான ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீனை ட்ரையான ஸ்கின்னை அதை அந்த ட்ரையை ரிமூவ் பண்ணி நல்ல ஈரப்பதம் இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு நல்ல ட்ரையை ரிமூவ் பண்ணுறதுக்காக இதில் இருக்கிற வெட்டி வேர் பயன்படுது நண்பர்களே. ஸோ இது எல்லாருமே பயன்படுத்தலாம். இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, இது கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி நல்லா கலக்கிக்கிட்டு அப்படியே நம்ம உடம்புல தேய்ச்சி நல்லா குளிக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே. இதை எல்லோரும் யூஸ் பண்ணலாம் நம்ம. இந்த 50 கிராமு, 100 கிராமு, இது 250 கிராம். ஸோ இது வேணுன்ற நண்பர்களே, வாட்ஸ்அப் இருக்குது. இந்த நம்பரில் வாட்ஸ்அப் இருக்குது. அதில் ஆர்டர் பண்ணுங்கள். இல்லை தனலட்சுமி ஆர்கானிக் .comனு வெப்சைட் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஆர்டர் பண்ணலாம். அதுலேயும் போய் ஆர்டர் பண்ணலாம் நண்பர்களே. இல்லை சார் இதில் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்றவங்க இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு. நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க நண்பர்களே. அதில் அதில் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் நண்பர். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே.
ஸோ நல்ல பொருள் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரீங்க. இதே மாதிரி என்னுடைய மற்ற பொருளுக்கும் நல்லா ஆதரவு அளிக்கணும் நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பார்த்ததுக்கு. வீடியோ லென்த்து கொஞ்சம் அதிகமாகிருச்சு. ஸோ இதோடு நம்ம முடிச்சுக்கிறோம் நண்பர்களே. ஸோ இதை பற்றி நான் வேறு டீட்டெயில் வந்து இது எதுக்காக பயன்படுது அப்படின்றது வந்து நான் ஒவ்வொரு வீடியோ நான் போடுறேன் நண்பர்களே. சில பேர் வந்து இதில் போகிற இன்க்ரீடியன்ட்ஸே வந்து எப்படி இருக்கும், பூலாங்கிழங்கு எப்படி இருக்கும், வெட்டி வேர் எப்படி இருக்குன்றதே தெரியலை. ஸோ அதை பற்றின ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸும் அதை பற்றி நான் காமிச்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன் நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே. ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே.